அப்படின்னு ஒண்ணு அத எனக்கு ஒண்ணும் புரியவே அப்படி இல்லைன்னா நாரதர் அதுக்கு பதில் சொல்றார், நீங்க ஒரு விஷயம் செய்யணும், நீங்க எல்லா புத்தகம் எழுதினீங்க, ஆனால் அந்த கண்ணனுடைய லீலைகள்லாம் எழுதலையே. கண்ணன் நாங்க விளையாடின அந்த கோகுலத்துல விளையாடினானே அது என்ன அற்புதம். அந்த கண்ணனுடைய லீலைகளை எழுதக்கூடிய வாய்ப்பு உனக்கு இப்ப நான் கொடுக்கிறேன், தயவு செய்து இந்த பாகவதம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுது, அந்த கண்ணனுடைய லீலைகளை எழுதுங்க, அதுதான் நம்மை உய்விக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையா சொன்ன உடனே அவர் பாகவதம் எழுதினார். அந்த பாகவதத்துல கிருஷ்ண லீலைகள்லாம் வருது. கிருஷ்ண லீலைகள்லாம் என்ன தெரியுமோ உங்களுக்கு, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கதை சொன்னா நிறைய சின்ன குழந்தையா பிறக்கிறதுல இருந்தே அந்த கம்சன்கிறவன் அவனுடைய மாமா, அவன் அந்த கிருஷ்ணனை கொன்னுடணும்னு நினைக்கிறான். ஏன் அப்படின்னா இந்த கிருஷ்ணன் தான் அவனை கொன்னுடுவான். ஏன்னா அந்த கம்சன்கிற ரொம்ப ரொம்ப பயங்கரமான மோசமான ஒரு அரசன், தன்னோட அப்பாவையே பிடிச்சி உள்ள ஜெயில போட்டுவிட்டு அரசாட்சிக்கு வந்திருக்கான். ஊர்ல இருக்கிறவங்களாம் கொடுமைப்படுத்துறான், உலகத்தில் இருக்கிற அரசர்களை எல்லாம் போட்டு கொடுமைப்படுத்துறான். எல்லாரும் அவனை கண்டு பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு அரக்கனை இந்த கண்ணன் சம்ஹாரம் பண்ணணும், அவனை தீர்த்து கட்டணும். அதான யதா யதா ஹி தர்மஸ்ய கலானிர் பவதி பாரத, அதாவது எப்பெல்லாம் தர்மத்திற்கு தீமைகள் வருகின்றதோ அப்பெல்லாம் சரி பண்ணுமே. இந்த கம்சன்கிற ரூபத்துல இந்த உலகத்திற்கு பெரிய கொடுமைகள்லாம் வந்தாச்சு. இந்த கொடுமைகள் வந்த உடனே எப்படி சரி பண்றது அப்படிங்கிறதுக்காக இந்த கண்ணன் பிறக்கின்றான். அந்த கம்சன் அழிக்க போறான். இந்த கம்சன் என்ன பண்றான், எல்லாரையும் அழிக்கணும்னு பிளான் பண்ணிட்டான். இந்த கிருஷ்ணனை அழிக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் அனுப்புறான். இந்த கிருஷ்ணனை கொல்றதுக்காக யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனேயே ஒருத்தன் வரான், ஒரு பொம்னாட்டி. ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, பால் கொடுப்பாங்க இல்லையா, குழந்தை பிறந்த குழந்தைக்கு அம்மா பால் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி பால் கொடுக்கறதுக்காக ஒரு அழகான ஒரு பெண்ணையை அனுப்பிச்சு விடுறான். பூதனைன்னு ஒரு பொண்ணு, அவ ராட்சசி, அவ பொண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. இந்த கண்ணனை தொட்டில போட்டிருக்கும் பொழுது அந்த பூதனைங்கிற அந்த ராட்சசி அவ என்ன பண்றா, கண்ணன்ட்ட வந்து நான் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கலாமான்னு அவளுடைய அழகா பார்த்த உடனே, ராட்சசி மாதிரி இல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கா. அவ என்ன பண்ணிருக்கா, அந்த பால் கொடுக்கிற இடத்துல விஷத்தை தடவிட்டு இருக்கா. விஷத்தை தடவின்னு அங்க வந்த உடனே அவள்லாம் பார்த்த மாத்ததுல இந்த சாதாரண பெண் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காளேன்னு சொல்லிட்டு நீ கொடுக்கலாமான்னு தாராளமா கொடுவாங்க. அந்த பூதனை என்ன பண்ணிருக்கா, தன்னுடைய மார்பகத்துல விஷத்தை தடவிட்டு இருக்கிறதுனால அந்த குழந்தைய எடுத்து பாலை கொடுக்கும் பொழுது அந்த பாலை சாப்பிட்டுட்டு அந்த குழந்தை செத்து போயிடும், பயங்கரமான விஷம், கிருஷ்ணன் செத்து போயிடுவான் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கு. இந்த பூதனைங்க கிட்ட அந்த குழந்தைய கொடுத்த உடனே அந்த குழந்தை பால் குடிக்க ஆரம்பிக்கிறது. பாலை குடிச்சுட்டே இருக்கும்போது பாலை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அழுக்கல, அந்த பூதனையுடைய ரத்தம் முழுக்கலை எழுது அந்த பொம்பளை செத்து போயிடும். சின்ன குழந்தை, ஒரு 2 மாசம் 1.5 மாசம் கூட இல்லாத குழந்தை. இது கிருஷ்ணனுக்கு முதல் சோதனை அது ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜகடாசுரன் ஒருத்தன் சக்கரம், அவன் என்ன பண்றான், அந்த சக்கரத்தினால கிருஷ்ணனை அழிச்சு பண்ணணும்னு பாக்குறான். அது இந்த குழந்தை படுத்துட்டு இருக்கு, படுத்துட்ட நேரத்தில் இந்த உருண்டு வரக்கூடிய சக்கரம் அதை பார்த்து ஒரு காலால ஒரு உத விடுறான். யாரு, கிருஷ்ணன் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது விட்ட உடனே அந்த ஜகடாசுரன் அவனும் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு குதிரை மாதிரி ரூபத்துல பெரியவனாகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா வருது, குதிரை ரூபத்துல ஒருத்தன் வரான் ராட்சசன், அப்படியே போட்டு கடிச்சு தூண்டுறேன்னு வரான், அவனையும் கொண்டு விடுறான். பெரிய மலைப்பாம்பு ரூபத்துல இன்னொரு ராட்சசன் வரான், அவன் வாயத்துக்குள்ள போய் அந்த மலைப்பாம்பையும் கிழிச்சு கொண்டு போட்டுடுறான். இன்னொன்னு என்னன்னா, ஒருத்தன் ஒரு கன்றுக்குட்டி மாதிரி துள்ளி 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 ஒருத்தன் ராட்சசன் வந்துட்டு இருக்கான் இந்த கண்ணனை கொன்னுங்கிறதுக்காக. அவன் என்ன பண்றான், அந்த கண்ணன் அந்த கன்றுக்குட்டியை எடுக்கிறான், காலை எடுத்து சுவாயிட்டுறான், தூக்கி அடிக்கிறான், ஒரு மரத்து மேல படுறது, அது ஒரு ராட்சசன், மரம் மாதிரி ராட்சசன் ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான், அந்த மரமும் விழுந்துடுறது, இந்த கன்றுக்குட்டியும் போயிடுறது, இந்த கன்றுக்குட்டிங்கிறது ஒரு ராட்சசன். இப்படி பல இடங்கள்ல பல விளையாட்டுகள்லாம் விளையாடுறான். இதெல்லாம் கிருஷ்ண லீலைகள்னு பேர். கேட்கறதுக்கெல்லாம் நீங்க குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கும், தனியா கதையா ஒன்னொன்னா சொன்னா எப்படிலாம் நடந்ததுன்னா. இவ்வளவு பாயிண்ட்டையும் இந்த திருப்பாவையில ரொம்ப அழகா சின்ன 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 பாடல்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டாவ. யாரு, ஆண்டாள், ரைட்டா? இப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா நிறைய விஷயங்கள் இது மாதிரி கிருஷ்ண லீலைகள் அவ்வளவுத்தையும் போட்டு, ஆக பாகவதம் என்கின்ற புஸ்தகம் இருக்க அதனுடைய சாராம்சம் அவ்வளவும் இந்த திருப்பாவையில இருக்கு. ரொம்ப பிரமாதம். ஆக முதல் பாட்டை பார்ப்போம். முதல்ல மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் பாண்டாங்க இல்லையா, அதுல கடைசி ஒரு வரி வருது, அது ஒரு கதை சொல்றேன். நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஒரு பாட்டு.
நாராயணனே நமக்கே பறை தருவான். இது என்ன? உலகத்திற்கு வழிகாட்டுகின்றவன், இந்த நம்ம எல்லாம் நல்வழிப்படுத்துபவன், நம்முடைய பாவங்களை எல்லாம் தொலைப்பவன் யாரு? அந்த நாராயணன் தான். நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, நம்முடைய பாவங்கள்லாம் யார் தொலைக்க முடியும்? நாராயணன். அதுல சொல்றது என்ன? பகவத்கீதையில 66வது 18வது அத்தியாயத்துல 66வது பாடல், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஷா. எல்லா பாவங்களையும் நான் தொலைத்து உனக்கு நல்வழிப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு டெஃபினட்டா சொல்றார் கிருஷ்ணன். யாரு? அர்ஜுனன்ட்ட. ரைட்டா? இதுல நீங்க உங்களுக்கு புரியுமா? புரியாது. ஆனா இதுல ஈஸியா சொல்லிட்டா, நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கறதுல இருந்து பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை முழுக்கலையும் அந்த பாடல், அந்த 18 அத்தியாயம் எக்கச்சக்கமா பாட்டு, அதெல்லாம் சாராம்சமா எடுத்து ஒரே ஒரு லைன் முதல்ல எடுத்த உடனேயே வெரி சிம்பிள். எது? நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். இன்னொரு சின்ன ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன? ஒரு அந்தணன், ஒரு பிராமணன், அவன் என்ன பண்றான்? நல்லவனா தான் இருக்கான். ஆனா அவனுக்கு போராத காலம் சில சமயத்தில் யாராவது தேவையில்லாதவங்க எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. அவன் ஒரு காட்டு பக்கத்துல போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்பொழுது அங்க ஒரு பொம்பளை, இப்பெல்லாம் இந்த டப்பாங்குத்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்களே, இப்படி கையை காலெல்லாம் ஆட்டிட்டு அந்த மாதிரி ஒரு பொம்பளை ஆடிட்டு இருக்கா. அவர் ஒரு மட்டமான பொம்பளை. அவளை பார்த்தோன்னா அவன் மேல ஆசை வந்துடுது. ஒழுங்கா இருந்தவனுக்கு திடீர்னு அவன் மேல ஆசை வந்தாச்சு. இது மாதிரி வந்து சேரும். அவனோட போராத காலங்கள்லாம் இப்படிலாம் வரும். நல்லவனா இருக்கிறவனுக்கு ஏதாவது இந்த மாதிரி நாசகாரிகள்லாம் வருவாங்க. அந்த பார்த்த உடனே அவன் மேல ஆசை வந்து ஒழுங்கா இருந்தவன் என்ன பண்றான்? அந்த பொம்பளை பின்னாடியே போயிடுறான். அவளோட இருந்துட்டே இருக்கான். அவளோட கெட்ட பொம்பளை, அதனால கெட்ட சகவாசம். கெட்ட சகவாசம்னா என்னது? எல்லா ஒழுங்கா இருந்தவன் எல்லா விதமான தப்பும் பண்ண ஆரம்பிச்சு. திருடுறான், கொலை பண்றான், தண்ணி அடிக்கிறான், மாம்சம் சாப்பிடுறான், எல்லா விதமான தப்பையும் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் அந்த நல்ல பிராமணன். அவன் பேர் அஜாமிளன் பேர். பாகவதத்துல வர கதை உண்டு, அஜாமிளன் அப்படின்னு அவனுக்கு பேர். அப்ப என்ன பண்றான்? இது மாதிரி இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு அந்த பொம்பளை வழியா ஒரு 10 குழந்தைகள் பிறக்கிறது. எத்தனை? 10 குழந்தைகள். இப்ப ஒரு குழந்தை 2 குழந்தை பயம். அந்த காலத்துல அவனுக்கு அஜாமிளன் எத்தனை குழந்தை? 10 குழந்தை. அந்த கடைசி பையனுக்கு பேர் என்ன? நாராயணன் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். அந்த ஒண்ணு நல்லதுதான் பண்ணிருக்கான். மத்த எல்லாம் பண்ணது முழுக்கலாம் அயோக்கியத்தனம், தப்பு தண்டா தான் பண்ணிருக்கான். அப்படி இருக்கிறவன் என்ன பண்றான் தெரியுமோ? நாராயணன் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். அவனுக்கு கடைசி காலம் வந்துடுறது. செத்து போற எல்லாரும் பிறந்தவரை அனைவரும் இறப்பது உறுதி. இந்த உலகத்துல பிறந்தாச்சுன்னா நிச்சயமா டெஃபினட்டா தெரியுது என்ன? செத்து போயிடுவான். அது மாதிரி அவனுக்கு கடைசியில் செத்து போற நேரம் வந்துடுறது. அந்த யமதூதர்கள்லாம் யமன் அனுப்பிட்டான். இவன் மகா பாபிடா, ஒரு ஆளா போகாதீங்கன்னா அவன் எங்கேயா ஓடி போனாலும் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு 3-4 பேர் யமதூதர்களை அனுப்பி விட்டான். யமதூதர்கள் பெரிய எது மேல வராங்க? எருவு மாடு மேல. கரெக்ட். எருவு மாடெல்லாம் வந்து நின்றுட்டு எல்லாத்தையும் பாசக்கயிறெல்லாம் போட்டு இழுத்து கொண்டு போடணும்னு வந்துட்டாங்க. வந்த உடனே இந்த பாசக்கயிறை போட்ட சமயத்துல பயந்து போயிட்டான். ஐயோ, அது வரைக்கும் என்ன பண்ணா, அந்த கடைசி பையன் இருக்கான் பாரு, குட்டி பையன், அவனுக்கு கடைசி பையன், அவன் பேர் ஞாபகம் வந்துடுறது. நாராயணா நாராயணா நாராயணாங்கிறான். ஏன்னா அவன் வந்து கடவுளை போய் ஒன்னும் கூப்பிடல. யாரை கூப்பிட்டான்? தான் பிள்ளைய தான் சொன்னான். அவன் மனசுல நினைச்சிட்டு தான் பிள்ளைய நாராயணா நாராயணான். உடனே என்னாச்சு? இந்த நாராயணன் வைகுண்டத்தில் இருக்கான நாராயணா, அவனுடைய ஆட்கள் இங்க வந்துட்டாங்க. வந்து இவனை காப்பாத்திட்டான். அவனெல்லாம் கொலை பண்ணி எடுத்துட்டு போக முடியாது, நான் இந்த ஆளை வைகுண்டத்தை தூக்கின்னு போறேங்கிறான். என்னடா இவன் மகா பாபிடா, அவன் பண்ணாத பாவமே கிடையாது, அவனை கொண்டு போய் நீ வைகுண்டத்தை தூக்கின்னு போறேங்கிற, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. நோனோ, அவன் நாராயணன் சொல்லிட்டானா எல்லா பாவங்களிலிருந்தும் நிவர்த்தி ஆகின்றது. அதுதான் முதல் பாட்டு. என்ன? நாராயணனே நமக்கே பறை தருவான். அந்த அஜாமிளன் கதை பாகவத்துல வர கதை. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விஜயன பகவத்கீதையில வர அந்த பாடல். இதனுடைய பொருள் எல்லாம் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாலா இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டு பகவத்கீதையெல்லாம் படி, பாகவதெல்லாம் படி, நீங்க ஓட்டமா ஓடி போடுங்க. எங்களுக்கு என்ன சார், எங்க பாடத்தையே படிக்க முடியல, அதுலயே நாங்க பாஸ் பண்ணா போறோம், 35 மார்க் வாங்கினா போறோங்கிறது கஷ்டப்பட்டு இருக்கோம். பாகவதமா வெரி சிம்பிள் இல்லையா? ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்கார். நாராயணனே நமக்கே பறை தருவார். அடுத்தது, இந்த பெண்கள்லாம் இந்த மார்கழி மாசத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நோன்பு. இப்ப நான் வந்து வெறும் திருப்பாவை ஒண்டி சொல்ல போறது, அப்பப்ப திருவம்பாவை திருப்பெழிச்சு மாத்தி, ஏன்னா முழுக்கல நான் 60 பாடலையும் ஆரம்பிச்சேன்னா இன்னும் ஒரு 5-6 நாள் கூட போறாது எனக்கு. அதனால உங்களுக்கு சில பாடல்களுடைய முக்கியமான பாடல்களை நம்ம சொல்லணும். ரெண்டாவது என்னன்னா, இந்த நோன்பு நூக்கிறது அப்படிங்கிறதுனா நல்ல கணவன் மனைவி ஐயா இருக்கணும். இன்னைக்கு நீங்க நாட்டுல என்ன கஷ்டம்னா, ஆம்பளைக்கும் அந்த கல்யாணம் ஆன ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை.
எந்த வீட்டுல போனாலும் என் ஹஸ்பண்ட் சரியில்லைங்கிறது, பொண்டாட்டி சரியில்லைங்கிறது, ஒரே அடியா அடிதடி சண்டை தான் எங்கேயும் நடக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னா உண்மையான பக்தி இல்லாதனால தான் வந்த வேணா. இது உண்மையா ஆண்டவன் மீது பக்தி செலுத்தி, ஆண்டவனே நீ எனக்கு நல்ல கணவனை கொடுப்பாய் அப்படின்னு பெண்ணு கேட்கணும். அதே போல நல்ல மனைவியை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளையும் கேட்கணும். அப்படிலாம் பாடுற அதுக்கெல்லாம் சில வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்கு. பெண்கள்லாம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஆளு திருவம்பாவையில வருது ஒரு பாட்டு, 9வது பாடல், நல்ல கணவனை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பாட்டு பாடணும். அதுக்காக தானே இந்த திருவம்பாவை எல்லாம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்களே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்கூரளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய் வையத்து